الحمد لله الذي أنعم علينا وهدانا إلى دين الإسلام. أحمده سبحانه وأشكره على ما هدانا إلى دين الإسلام، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة من شهدها نال النجاة والمرام، وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله الذي أرسله الله رحمة للأنام، صلى الله تعالى وسلم على سيدنا وسندنا مولانا محمد وعلى آله وصحابه ومن تبعهم بإحسان ما دامت الدهور والأيام. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين. صدق الله مولانا العلي العليم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: أحب البلاد إلى الله تعالى مساجدها، وأبغض البلاد إلى الله تعالى أسواقها. رواه مسلم. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்து அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதிலும் அன்னாரின் கிளையார் தோழர்மார் தொடர்ந்தவர்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கண்ணியமிக்க ஒளிமார்கள் அனைவோர் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய ஸலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் வந்தனமும் உண்டாவதாக என்று கேட்டுக்கொண்ட பின்னர் புனிதமிக்க ஜும்ஆ தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவி இருக்கின்ற ஏவல்களை ஏற்றும் விலக்கி இருக்கின்ற கர்மங்களை தவிர்ந்தும் நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் கூறுகின்றேன், புத்திமதி சொல்லிக் கொள்கின்றேன். அன்பு சகோதரர்களே, அகில உலக முஸ்லிம்கள் அவர்களுக்கு கிபிலாவாகவும் அவர்கள் வணங்குவதற்காகவும் ஆரம்பத்திலே கட்டப்பட்ட பள்ளிவாசல் உலகத்தின் நடு மத்தியிலே இருக்கக்கூடிய கஅபத்துல்லா. இன்ன அவ்வள பைத்தின் உழுதலின் நாசிலல்லதி பிபக்கத முபாரக்கம் வஹுதலில் ஆலமீன் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். உலக மக்களுக்காக, மூமின்களுக்காக தங்களுடைய இபாதத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, அதனை முன்னோக்கி தொழுவதற்காக உலகத்திலே மக்கமா நகரத்திலே அமைக்கப்பட்ட பள்ளிவாசல் கஅபத்துல்லா, அதுதான் ஆரம்பமான முதன்மை வாய்ந்த பள்ளிவாசல் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி வைக்கின்றான். ஏனைய பள்ளிவாசல்கள் அந்த கஅபத்துல்லாவின் கேந்திர நிலையங்கள், அதனுடைய கிளைகளாக இருக்கக்கூடியவைகள். இதனாலே இந்த பள்ளிவாசல்கள் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலே மிகவும் விருப்பத்துக்கு உரியவைகள் என்று அல்லாஹ் தஆலா விரும்புவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைக்கின்றார்கள். இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள்.
قال رسول الله صلى الله عليه وسلم நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹ் மசாஜிதுஹா, ஊர்களில் அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் பொருத்தமான ஊர் மசாஜிதுஹா, அந்த ஊர்களிலே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களாக இருக்கும். வஅப்கலுல் பிலாதி இலல்லாஹ், ஊர்களில் அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் கோபத்துக்கு உரிய ஊராகிறது அந்தந்த ஊர்களிலே இருக்கக்கூடிய கடை தெருக்களாக இருக்கும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்படியானால் பள்ளிவாசல்கள் அல்லாஹு தஆலாவுக்கு விருப்பத்துக்கு உரியவைகள், கடை தெருக்கள் பஜார்கள் அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் கோபத்துக்கு உரியவைகள் என்றிருக்குமேயானால், இந்த பள்ளிவாசல்கள் அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் விருப்பத்துக்கு உரியவைகள் ஆனது எதன் காரணத்தினால் என்று நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையிலே சொல்லி காண்பிக்கின்றான், வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளிவாசல்கள் எல்லாம் அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானவை. ஃபலா ததுஉ மஅல்லாஹி இலாஹன் அஹதா, அப்படியானால் அந்த பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவைகள். அந்த பள்ளிவாசல்களில் அல்லாஹு தஆலா உடனே வேறு யாரையும் சேர்த்து நீங்கள் வணங்கக்கூடாது என்று சொல்லி காண்பிக்கின்றான். அப்படியானால் பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடம், அவனுக்கு விருப்பத்துக்கு உரிய இடம். அங்கே அவனுக்கு விருப்பமான செயல்கள் தான் நடைபெற வேண்டும் என்று சுட்டி காண்பிக்கின்றான். இந்த ஆயத்தில பள்ளிவாசல்கள் அத்தனையும் அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானவை. அந்த பள்ளிவாசல்களில் அல்லாஹு தஆலாவுடன் சேர்த்து வேறு யாரையும் நீங்கள் வணங்க வேண்டாம் என்று சொல்லுகின்றான். அப்படியானால் அங்கே செய்யப்படக்கூடிய வணக்கம் குறிப்பாக தொழுகை. அந்த தொழுகை அல்லாஹு தஆலாவுக்காகத்தான் செய்யப்பட வேண்டும். பிறருடைய புகழை எதிர்பார்த்து அந்த இபாதத்து அங்கே செய்யப்படக்கூடாது. நிச்சயமாக பள்ளிவாசல்கள் அங்கே சிலைகள் கிடையாது, புத்தகங்கள் கிடையாது. முஸ்லிம்கள் அப்படி எதையும் வைத்து வணங்க மாட்டார்கள். ஆனால் இங்கே சொல்லப்பட்டது எல்லாம் என்ன? பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, அந்த பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அந்த பள்ளிவாசலிலே தொழப்படக்கூடிய தொழுகை அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான தொழுகை. அதிலே வேறு யாரையும் இணையாக சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்றால் அங்கே தொழுகிறவன் இடத்தில் சிறிய சிறுக்கு வந்துவிடக் கூடாது. அப்படியானால் உலக மக்களுடைய புகழை எதிர்பார்த்து இவர் பெரிய தொழுகையாளி என்று மக்கள் மதிப்பீடு செய்வார்கள் என்ற நோக்கத்தோடு அங்கே இபாதத்து செய்யக்கூடாது என்பது அர்த்தமாகும். அதே நேரத்திலே இந்த ஆயத்துக்கு சிலர் விளக்கம் கொடுப்பார்கள். பள்ளிவாசல்கள் அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானவை. அந்த பள்ளிவாசலிலே அல்லாஹு தஆலாவை உடனே வேறு யாரையும் அழைக்க கூடாது என்று சொல்வார்கள். இந்த வாசகம் ஷரியற்றது, பிழையானது. காரணம், அத்தஹியாத்திலே தொழக்கூடியவன் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு என்று ரசூலுல்லாவை அழைத்து விழித்து சலாம் சொல்லுகின்றான். இதோ பாருங்கள், இந்த மிம்பர் மேடையிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய நான் யா இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களே என்று அழைத்திருக்கின்றேன்.
அத்தோடு சிந்தனை செய்து பாருங்கள். முஅத்தினாக இருக்கக்கூடியவர் ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ் என்று வெளியிலே இருக்கக்கூடிய மக்களை அழைக்கிறார் தொழுகைக்கு. ஆக அல்லாஹு தஆலாவுடன் வேறு யாரையும் அழைக்க கூடாது என்ற கருத்து வைக்கப்படுமேயானால் தொழுகையாளி அத்தஹியாத்திலே அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி என்று ஓதுவது தவறாக போய்விடும். முஅத்தினாக இருக்கக்கூடியவர் ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ் என்று மக்களை தொழுகைக்கு அழைப்பது பிழையாக போய்விடும். மிம்பர் மேடையிலே ஹுத்பா ஓதக்கூடிய கதீபு யா இபாதல்லாஹ் வ யா அய்யுஹல் மூமினூன் என்றெல்லாம் சொல்வது பிழையாக போய்விடும் அல்லவா? சிந்தனை செய்ய வேண்டும். ஆகவே குர்ஆனிலே ததுஊன யதுஊன என்ற வார்த்தைக்கு பின்னால் மஅல்லா மின் தூனில்லா என்றெல்லாம் வருமேயானால் அந்த யஅபுதூன தஅபுதூன யதுஊன ததுஊன என்ற வார்த்தைக்கெல்லாம் இபாதத்து யஅபுதூன தஅபுதூன என்ற அர்த்தத்தை வைக்க வேண்டுமே தவிர அழைத்தல் என்ற அர்த்தம் வைக்க கூடாது என்பதை நாம் நன்கு உணர்ந்து கொள்வதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அது ஒரு பக்கம் இருக்க, அல்லாஹ்வுக்கு சொந்தமான இந்த பள்ளிவாசல், அல்லாஹ்வுக்கு விருப்பமான இந்த பள்ளிவாசல், இவைகளில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயற்பாடுகள் தான் நடைபெற வேண்டும். அப்படியானால் தொழுகை நடைபெறலாம், குர்ஆன் ஓதுவது நடைபெறலாம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது நடைபெறலாம். இதற்கெல்லாம் ஏராளமான ஆதாரங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் ஏனைய நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் அந்த பள்ளிவாசலிலே புகழப்படலாம். ஏன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மஸ்ஜிது நபவியிலே தன்னை புகழ்வதற்காக மிம்பர் மேடை போட்டு கொடுத்தார்கள் என்ற ஹதீஸை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ரசூலுல்லாவை புகழ்வது அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல். சஹாபா பெருமக்களை புகழ்வது அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல். தீனுக்காக தங்களை தியாகம் செய்தவர்களை புகழ்வது அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைப்பாடுகளை அங்கே சொல்வது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான செயல். ஆக இவைகளில் எல்லாம் நாம் நோட்டமிடும் பொழுது சுன்னத்து வல் ஜமாஅத்து கொள்கை அங்கே சொல்லப்படுவது அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம். அப்படி அல்லாமல் சுன்னத்து வல் ஜமாஅத்து கொள்கை அங்கே உதாசீனம் செய்யப்பட்டு ரசூலுல்லாவையும் சஹாபா பெருமக்களையும் குறை கூறுகிற பள்ளியாக அந்த பள்ளி மாறிவிடுமேயானால் அது மஸ்ஜிதுல் லிரார் என்ற பெயரை பெறும். மஸ்ஜிது தக்வா என்ற பெயரை ஒரு பொழுதும் அது பெற முடியாது. காரணம், குர்ஆன் ஷரீஃபிலே இதற்கு ஆதாரம் இருந்து கொண்டே இருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு சம்பவம் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. சூரத்து தௌபா விரிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. முனாஃபிகீன்கள் ஒரு பள்ளி வாசலை கட்டினார்கள். கட்டி அதை திறப்பு விழா செய்வதற்காக வேண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள். அந்த கட்டத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்துக்கு செல்லுகின்ற வேளையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலேதான் இவர்கள் போய் அந்த பள்ளியை திறப்பு விழா செய்ய அழைப்பு கொடுக்கின்றார்கள். அந்த நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்பொழுது அங்கே வர முடியாது, யுத்தத்துக்கு போய் வந்து விட்டதின் பின்னால்
வருகிறேன் என்று சொன்னார்கள். யுத்தம் முடிந்து திரும்பி வருகிறார்கள். வந்தவுடன் மறுபடியும் அவர்கள் வந்து விட்டார்கள். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளிவாசலை திறப்பு விழா செய்வதற்காக வேண்டி ஆயத்தமாகிறார்கள். அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, அந்த பள்ளிவாசலை நீங்கள் திறப்பு விழா செய்யக்கூடாது, அது முனாஃபிக்குகளினால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்று சொன்னவுடன் அந்த பள்ளிவாசலை உடைத்து தீ மூட்டுவதற்காக வேண்டி சில சஹாபா பெருமக்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அந்த சஹாபா பெருமக்கள் அந்த இடத்துக்கு போய் அந்த பள்ளியை உடைத்தார்கள். அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை வெளியிலே விரட்டினார்கள். இறுதியாக தீ மூட்டி அந்த பள்ளியை எரித்து விட்டார்கள். காரணம், இஸ்லாத்துக்கு விரோதமாக, இஸ்லாத்துக்கு தீங்கு விளைவிப்பதற்காக, ரசூலுல்லாவை பற்றி, சஹாபா பெருமக்களை பற்றி கெட்ட எண்ணத்தை மக்கள் மத்தியிலே சொல்லுவதற்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல் முனாஃபிக்குகள் கட்டினார்கள். அல்லாஹ் தஆலா அந்த பள்ளிவாசலை விரும்பவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை உடைத்து நெருப்பு மூட்டினார்கள். இதனாலே அது மஸ்ஜிதுல் லிரார், தங்கடம் விளைவிக்கக்கூடிய பள்ளிவாசல் என்று அல் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆக இன்று நடைபெறுவதெல்லாம் பள்ளிவாசல் புதிதாக கட்டப்படுகின்றன. ஆனால் சுன்னத்து வல் ஜமாஅத் கொள்கையின் அடிப்படையிலே கட்டப்படுகிறதா என்றால் இல்லவே இல்லை. அத்தோடு ஆரம்பத்திலே சுன்னத்து வல் ஜமாஅத் கொள்கைக்காக வேண்டி, அதை வளர்ப்பதற்காக வேண்டி, ஷாஃபிஈ மதுஹபை அடியொட்டி இபாதத்தை செய்வதற்காக வேண்டி கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள், நல்ல நோக்கத்தோடு கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள், அவைகளெல்லாம் இன்று அநேகமான பள்ளிவாசல்கள் மஸ்ஜிதுல் லிராராக மாறிக்கொண்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலை சமூகத்திலே உருவாக கூடாது. ஏன்? சுன்னத்து வல் ஜமாஅத் கொள்கை ஹக்கான கொள்கை, ஆணித்தரமான கொள்கை, உண்மையான கொள்கை. அதன் அடிப்படையிலேதான் ஒவ்வொரு முஸ்லிமும் இருந்து கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய உறுதியான தீர்ப்பும் அதுதான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்காக வேண்டி, அந்த நோக்கத்தோடு கட்டப்பட்டு அதற்காக வேண்டி வக்ஃப் செய்யப்பட்ட பள்ளிவாசல்கள், அதிலே சுன்னத்து வல் ஜமாஅத் கொள்கைக்கு முரணான கருத்துக்கள் அங்கே சொல்லப்படக்கூடாது. சுன்னத்து வல் ஜமாஅத் கொள்கைக்கு மாறானவர்கள் நிர்வாகியாக வரக்கூடாது. காரணம், அமைதி பெற்றிருந்த பள்ளிவாசல் அவல நிலைக்கு உள்ளாகிவிடும். பள்ளிவாசல் என்பது அங்கே அமைதி பேணப்பட வேண்டும். ஏன்? ஹஜரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், மஸ்ஜிது நபவியிலே 2 நபர்கள் வந்து சத்தமிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சஹாபியை நாயகர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அனுப்பி வைத்து அந்த இருவரையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். அந்த இருவரும் ஹஜரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய முன்னிலைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்று கேட்டார்கள். நாங்கள் தாயிபை சேர்ந்தவர்கள். அப்படியா? தாயிபை சேர்ந்ததின் காரணத்தினால் உங்களை கைவிட்டு விடுகின்றேன். இந்த மதீனா நகரத்தை சேர்ந்தவர்களாக இருந்திருப்பீர்களாயின் உங்களுக்கு கடுமையான தண்டனை நான் தந்திருப்பேன் என்று ஹஜரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இங்கே நாம் சில விளக்கங்களை இதிலே இருந்து எடுக்க வேண்டியது இருக்கிறது. ஒன்று, பள்ளிவாசல், அதிலே சத்தமிட்டு பேசக்கூடாது, வீணான வார்த்தைகள் பிரயோகிக்க கூடாது. மார்க்க சம்பந்தமாக இருந்தாலும் கூட சத்தமிட்டு பேசுவது தடை. காரணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பள்ளிவாசலுக்குள்ளே ஒரு மனிதன் ஒரு பொருளை இழந்து விட்டு ஓலமிட்டு கொண்டு, எனது பொருளே, எனது பறிபோய் விட்டதே,
என்று அலட்டிக்கொண்டு உலட்டிக்கொண்டு அந்த பொருளை தேடுவானேயானால் அவனுக்கு நீங்கள் இப்படி பதில் சொல்ல வேண்டும். லா ரத்தஹல்லாஹு லக, அந்த பொருளை அல்லாஹு தஆலா உனக்கு மீட்டி தராதிருப்பானாக என்று அந்த வார்த்தையை கேட்டவர் சொல்லட்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தனது சொந்த பொருள் பள்ளிவாசலிலே அது காணாமல் போய்விட்டது என்றிருந்தாலும் கூட அதை தேடுகிறதுக்கு ஒரு முறை இருக்கிறது. அலட்டிக் கொள்ளக்கூடாது, உலட்டிக் கொள்ளக்கூடாது, வீணான வார்த்தைகள் பிரயோகிக்க கூடாது என்று ஷரியத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, இங்கே சிந்தனை செய்து பாருங்கள். பள்ளிவாசல் அப்படி இருக்க வேண்டும் என்பதை ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்லி இருப்பதுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பள்ளிவாசல், அங்கே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மாளிகை மன்னரை என்ற மாளிகைக்குள்ளே அவர்கள் அன்று வைத்த மலரை போன்று வாடாமல் உயிரோடு எங்களை பார்த்து கொண்டு எங்களுடைய நிலையை கேட்டுக்கொண்டு எங்களுடைய நிலைமைகளை அவர்கள் பார்த்து கொண்டு எங்களுக்காக வேண்டி துஆ செய்து கொண்டு அந்த கபருக்குள்ளே இருக்கிறார்கள். அங்கே லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்திலே சத்தத்தை உயர்த்தாதீர்கள் என்றல்லவா குர்ஆன் சொல்லுகிறது. ஆகவே இந்த தாயிபு நாட்டைச் சேர்ந்த 2 பேரும் விஷயம் தெரியாம சத்தத்தை உயர்த்திட்டாங்க. அதனாலதான் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்க மதீனா வாசிகளா இருந்திருந்தா உங்களுக்கு கடுமையான தண்டனை தந்திருப்பேன், தெரியாத்தனமாக நடந்து கொண்டதினால உங்களை கைவிட்டு விடுகிறேன் என்ற அர்த்தத்தில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, பள்ளிவாசல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல் இன்ன மதுஹபுக்கு என்று அது வக்ஃப் செய்யப்பட்டு விட்டால் வேறு மதுஹபை அங்கே நுழைப்பது ஹராமாகும். ஒரு ஜாவியா, ஒரு தக்கியா ஷேഖமார்களினால் கட்டப்பட்டவைகள், அவைகள் அவர்களுடைய ஔராதுகளை திக்ருகளை செய்வதற்கு அது வக்ஃப் செய்யப்பட்டு விட்டால் அங்கே போய் தங்களுடைய இயக்கங்களை நடத்துவது ஷரியத்திலே ஹராமாக்கப்பட்ட விஷயம் என்கிறதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக இன்று இந்த முறை இல்லாத காரணத்தினால பள்ளிவாசல்கள் எல்லாம் அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே அந்த பள்ளிவாசல்கள் இல்லாத நிலை ஏற்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அது பொதுமக்களை ஒரு பக்கம் வச்சிருவோம். பொதுமக்களை பள்ளிவாசல்கள்ல இமாமத்தி செய்யக்கூடிய இமாம்களில் சிலர், பலர் அல்ல, சில முஅத்தின்கள் கூட தங்களுடைய சொந்த விஷயங்களை பள்ளிவாசல்களிலே கிளப்பிவிட்டு அங்கே பள்ளிவாசலுக்குள்ளே அடிபுடி சண்டையையும் ஏற்படுத்துகிற சூழ்நிலையை சமூகத்திலே நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இவைகளெல்லாம் பள்ளிவாசல்களை அலட்சியப்படுத்தக்கூடிய நிலைகளாக இருக்கும். இவர்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா ரஹமத்து செய்ய மாட்டான். அங்கே வரக்கூடிய ரஹமத்துடைய மலக்குகள் இவனுக்கு ரஹமத்து செய் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க மாட்டார்கள். அதற்கு பதிலாக அவனுக்கு சாபக்கேடை ஏற்படுத்தி என்றுதான் துஆ கேட்பார்கள். பள்ளிவாசல்கள் படுக்கைக்கு உரிய இடங்கள் அல்ல. ஏன்? மஸ்ஜிது நபவியிலே அஹ்லு சுஃபா என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கிறது. அது திண்ணை, பள்ளிவாசலுக்குள்ளே வெளியிலே இருந்த ஒரு திண்ணை. அதிலேதான் சஹாபா பெருமக்கள் இருந்தார்கள், மார்க்க அறிவை படித்தார்கள். இதனால அஹ்லு சுஃபா என்ற அவங்களுக்கு பேரு. அவங்க பள்ளிக்குள்ள யாரும் இருக்கையும் இல்லை, படிக்கவும் இல்லை, தூங்கவும் கிடையாது. இதனால் பள்ளிவாசல் தூக்கத்துக்கு உரிய இடம் அல்ல, மூட்டை முடிச்சுக்கள் வைப்பதற்குரிய இடமும் அல்ல. ஒருவன் தூங்கிவிட்டால் அவருடைய பிந்துவாரத்தின் ஊடாக காற்று வெளிப்படுவதற்கு இடம் இருக்கிறது. தூங்கிவிட்டால் புரட்டை ஏற்படுவதற்கு இடம் இருக்கிறது. இவைகளை எல்லாம் அங்கு செய்வது மக்ரூஹாக்கப்பட்ட விஷயம். காரணம், ரஹமத்துடைய மலக்குகள் அங்கே வருவார்கள். வெறுமனே வெங்காயத்தை
பச்சையோடு சாப்பிட்டு விட்டு வெள்ளைப்பூடை சாப்பிட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு என்னுடைய பள்ளிவாசலுக்கு நெருங்க கூடாது என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காரணம், வெங்காயம் வெள்ளப்பூடு அதை பச்சையோடு சாப்பிட்டால் ஒரு விதமான வாடை வெளிவரும். அந்த வாடை மலக்குகளுக்கு பிடிக்காது. அன்பு சகோதரர்களே, எந்த அளவுக்கு பள்ளிவாசல் பேணப்பட வேண்டும் என்பதை நாம் சிந்தனையிலே கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்படியானால் இந்த பள்ளிவாசல் இந்த அடிப்படையிலே பக்குவப்பட வேண்டும் என்றிருக்குமேயானால் அதற்குரிய நிர்வாகிகள் யாராக இருக்க வேண்டும் என்பதை அல் குர்ஆன் தெளிவுபடுத்தி காண்பிக்கிறது. இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ், அல்லாஹு தஆலாவுடைய பள்ளிவாசல்களை பரிபாலனம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்று இந்த ஆயத்தில் அடுத்த பகுதி சொல்லிக் கொண்டிருக்கிறது. எப்படி இருக்கணும்? மன் ஆமன பில்லா, இன்னமாவை கொண்டு இந்த ஆயத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். ஹர்பு ஹஸ்ரு, பள்ளிவாசலை பரிபாலனம் செய்யறவங்க இப்படித்தான் இருக்கணும், இதுக்கு மாற்றமாக ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது என்பதுதான் அந்த இன்னமா என்ற ஹர்பை கொண்டு விளக்கம். ஆகவே மன் ஆமன பில்லா, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கணும். ஆமா, எல்லாரும் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா இந்த காலத்துல அல்லாஹ் அர்ஷிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் என்று சில பேர் சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது என்று சில பேர் சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு கண் இருக்குது, காது இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது என்று சில பேர் சொல்றாங்க. இவங்க எல்லாரும் அல்லாஹ்வை கொண்டு உண்மையாக ஈமான் கொண்டவங்க தானா? இல்ல, இவங்களுடைய ஈமானில சிக்கல் இருக்குது. இப்பேற்பட்டவங்க பள்ளி வாசலுக்கு இவங்க என்ன செய்ய வரையலாது, இமாரத்து செய்யறதுக்கு வர முடியாது. தடை. மண்ணாமன பில்லா, நாங்க அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டு இருக்கிறோம் என்னட்டு வர முடியாது. ஏண்டா, அவங்களோட ஈமானில குறைபாடு இருக்குது. அங்க சம்பூர்ண மூமினாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்குக்கு அவனை ஒப்பாக்க கூடாது. ஹல்குக்கு இருக்கிறது போல கண் இருக்குது, காது இருக்குது, அவனுக்கு இடம் இருக்குது, அரசு உட்கார்ந்து இருக்கிறான் என்னெல்லாம் சொல்ல போகப்படாது. போனா அவன் உண்மையான மூமினா இருக்க முடியா? அவன் மூமினா இருந்தாலும் ஈமானில பிசகுதல் இருக்குது. இவங்கெல்லாம் பள்ளிவாசலுக்கு நிர்வாகியா வர முடியாது. மன்னாமன பில்லையா, அவன் ஆமன பில்லா. அடுத்தது யாரு? இந்த இடத்துல தொழுகைய இகாமத்து பண்ணினவர். இன்றைக்கு இந்த அடிப்படையில பள்ளிவாசலை பரிபாலனை செய்யறவங்களும் இல்ல. என்ன தெரியுமா? தொழுகையை இகாமத்து பண்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது மிகவும் பாரதூரமான விஷயம். உள்ரங்கத்திலையும் வெளிரங்கத்திலையும் அந்த தொழுகையாக அமைய வேண்டும். உள்ரங்க சட்டம் வெளிரங்க சட்டம் ரெண்டையும் பேண வேண்டும். ஆக அவர் தொழுகையாளியாக இருக்க வேண்டும். அதுக்கு மேலால கருத்து வைக்கிறதா இருந்தா தொழுகைக்கு வாரவராயிருக்கணும். தொழுகைக்கு வாரவராயிருக்கணும். இருந்தாப்புல வந்துட்டு போறவரு, வெள்ளிக்கிழமைக்கு ஒருக்கா வாரவரு, இந்த பெருநாளைக்கு ஒருக்கா வந்து இமாமுக்கும் முஅத்தினுக்கும் சல்லி சேர்த்து கொடுக்க வாரது, இதெல்லாம் சரி வராது. அவர் பள்ளிக்கு அடிக்கடி வரணும். வந்தாதான் பள்ளி வாசலுடைய குறைபாடு அவருக்கு விளங்கும். பள்ளியில எந்த இடத்துல ஒழுகுது, எந்த நேரத்துல மோதின் இல்லாம இருக்கிறாரு, எந்த இடத்துல மோதின் டைமுக்கு பாங்க சொல்லாம தொடங்கி சொல்றாரு, எங்க ஹதீபு தொழுகைக்கு இல்லாம வேற எங்கேயும் போயிருக்கிறாரு, பள்ளி வாசல்ல அது சுத்தமாக இருக்குதா, பள்ளி வாசல்ல எந்த இடத்துல பல்ப் சுட்டு போயிருக்குது என்றெல்லாம் உணர முடியும். இகாமத்து ஸலாத் இருந்தாதான், அவர் தொழுகையாளியா இருந்தாதான். வெறும் புகழுக்கு கிறிஸ்தியாக இருந்து கொண்டிருக்கிறது சரி வராது. இந்த ஆயத்துக்கு முறை. ஆகவே தொழுகையாளியா இருக்க வேணும். அப்போதான் பள்ளி வாசலுடைய குறைபாடு அவருக்கு அடிக்கடி விளங்கும். அதை நிறைவு செய்வாரு. நிறைவு செய்யறதுக்கு என்ன வேணும்? பணம் வேணும் இல்லையா? அதனால ஜகாத்து கொடுக்கிறவரா இருக்கணும். அப்படி கொடுக்க இயலாட்டியும் அவருக்கு வசதி இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்க,
அதனால ஜக்காத்து கொடுக்கிறவரைத்தான் பள்ளிவாசலுக்கு நிர்வாகியாக தெரிவு செய்யலாம். ஏண்டா அது மிச்சம் ஏண்டா ஜக்காத்து கொடுக்கிறவங்க சில பேரு அத மேலால ஜக்காத்து கொடுத்து போட்டு அத பல மடங்கு பெருக்கிக் கொள்றவங்களும் இருக்கிறாங்க. அத முறையற்ற முறையில ஜக்காத்து கொடுக்கிறவரும் இருக்கிறாங்க. அதனால ஜக்காத்து கொடுப்பதற்கு இவர் நல்ல எண்ணம் உள்ளவராக இருக்கணும். அப்பதான் பள்ளி வாசல்ல உள்ள புறப்பாட கண்ட காசை கொடுத்து நிறைவேற்றுவார். மற்றவன கைய எதிர்பார்த்து கொண்டிருக்க மாட்டார். பள்ளியில ஒரு ஓட்ட விழுந்திருக்கா, நலைஞ்சு கொண்டிருக்கா, அடுத்த வெள்ளிக்கிழமை வரை சளி சேர்க்கறதுக்கு அவர் இருக்க மாட்டார். உடனே தண்ட கையால் அதை நிறைவு செஞ்சு போட்டு மக்கள் தந்தா எடுத்துக்குவார், இல்லாட்டி சும்மா விட்டுவார். இந்த மாசத்துக்கு ஹதீபுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு கையில பள்ளிவாசல்ல காசு இல்லையா, தன்னுடைய காசை கொடுத்து போட்டு பின்னால சேர்ந்தா எடுத்துக்குவார். அதனாலதான் இவர் ஜக்காத்து கொடுக்கிறதுக்கு உள்ளால உள்ளபடி நல்ல எண்ணம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுது. அதுக்கு பின்னால உலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்படப்படாது. இன்றைக்கு சில கிறிஸ்தி மாதிரி பயப்படுறாங்க. யாருக்கு தெரியுமா? இந்த இயக்கவாதிகளுக்கு பயப்படுறாங்க. இந்த இயக்கத்தை வளர்க்கிறவங்க அவங்க ஒரு கூட்டம் வந்து பள்ளிவாசல்ல கச்சால் பட ஆமா ஆமா நீங்களும் செஞ்சுட்டு போங்கப்பா விட்டுறாரு. ஏன்? பயத்துல என்ன அடிச்சு போட்டுருவாங்களோ, கொண்டு போட்டுருவாங்களோ, என்னோட வியாபாரம் செய்ய வர மாட்டாங்களோ என்ற பயத்தில் அவங்களுக்கு இடம் கொடுக்கிறாரு. இடம் கொடுத்தா என்ன நடக்கிற? சுன்னத்து வல் ஜமாத்துக்காரனும் அந்த சுன்னத்து வல் ஜமாத்துக்காரருக்கு முரணாக நடக்கிறவங்களை சண்டை பிடிச்சு கொள்ள வேண்டியதுதான், சண்டை பிடிச்சு கொள்ள வேண்டியதுதான். அதனாலதான் உலம் யக்ஷ இல்லல்லாஹ் என்ற அர்த்தத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி வச்சிருக்கிறான். ஒரு கட்டத்துல ஒரு ஊருல ஒரு பள்ளி வாசலில ஒரு ட்ரஸ்ட் தெரிவு செய்யப்பட்டார். அவர் வந்தார். வந்து என்னோட பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஆனிஷாய், இந்த பள்ளி வாசலுக்கு நிர்வாகியா வாரவன் கொஞ்சம் சண்டித்தனம் உள்ளவனா இருக்கணும், அப்படித்தானே? எனக்கு கொஞ்சம் யோசனை வந்துச்சு, என்னோட சண்டித்தனம் நாங்க வரலையே. இல்ல உலக யக்ஷ இல்லல்லான்னு வந்திருக்கேன். அல்லாவுக்கு தான் அஞ்சோட மற்றவனுக்கு அஞ்சப்படான்னு உருவால வந்திருக்கேன். அப்ப சண்டித்தனம் இருந்தா தான் மற்றவனுக்கு பயப்பட மாட்டான். நியாயம் சரிதான். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு சில கிறிஸ்தி மாதிரி அவனு வேணும், இவனு வேணும், அவனு வேணும், என்ன அவனை உதறி தள்ளிட்டா பாப்பா ஓய்ச்சிக்குவாரு, இவனை உதறி தள்ளிட்டா மருமகன் கோவிச்சு கொள்வாரு, அவனை ஒதுங்கி தள்ளிட்டா மகள் அங்க கொடுத்திருக்கிறோம், அவரோட மாமா ஒத்துக்கொள்ள மாட்டாரு என்ற அடிப்படையில கொள்கையை விட்டு கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க. அதனால அவங்க பள்ளி வாசலுக்கு பேசி வந்தா எல்லாரும் முஸ்லீம்கள் தானே, களிமா சொன்னவங்க தானே. ஆமாங்க, களிமா சொல்லித்தான் இருக்கிறாங்க. அந்த களிமா சொன்னவங்க தான் 73 கூட்டமா பிரிச்சிருக்கிறாங்க. அதுல 72 நரகத்துக்கு போறாங்க. அந்த களிமா சொன்னவங்க தான். அன்பு சகோதரர்களே, இதெல்லாம் பேச்சியும் இல்ல, அர்த்தமும் இல்லை. பள்ளிவாசல் எதுக்கென்று வகுப்பு செய்யப்பட்டதோ, எதற்காக வேண்டி அது கட்டப்பட்டதோ, எந்த நோக்கம் நிறைவேற்றப்படுமோ அதுதான் அங்க நிறைவேற்றப்படணும். ஆக இப்பேற்பட்டவர்களைத்தான் ஊர் மக்கள், பொதுமக்கள் தெரிவு செய்ய வேண்டும். அப்படி இல்லாம அந்த கொள்கையில இருக்கிற ஒரு ஆளு, இந்த கொள்கையில இருக்கிற ஒரு ஆளு, அந்த கொள்கையில இருக்கிற ஒரு ஆளு எடுத்து போட்டு நாங்க ஒத்துமையா இருக்கணும் என்று தெரிவு செஞ்சு அந்த பள்ளி வாசலுக்களை கலாட்டா வந்தா தெரிவு செய்தவர்கள் மறுமையில வகை சொல்ல வேண்டி வரும். காரணம், மன்னஆன அலா மஅசியத்தின் வலவ் பிஷத்ரி கலிமத்தின் கான ஷரீக்கல் லஹு ஃபீஹா. ஒரு பாவத்துக்கு யாராவது பங்காளியானால், உதவி செய்தால், அது என்ன உதவி? ஒரு சொல்லுல அறவாட்சி, ஒரு சொல், முழு வாக்கியம் அல்ல, ஒரு சொல்லுல அறவாசை கொண்டு உதவி செஞ்சாலும் அவன் பாவத்துக்கு துணை போனவன் ஆவான் என்ற கருத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக பள்ளிவாசல் நிர்வாகத்தை சரியான முறையில நடத்துறது நன்மையான காரியம். அதுக்குள்ள பள்ளிவாசலுக்குள்ள கலாச்சாரங்களை உண்டாக்குறது தீமையான காரியம். ஆக நல்ல நல்ல காரியத்துக்கு நாங்கள் நண்பர்களாக இருந்து கொள்ளணும்.
அதுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்து கொள்ளணும். தீமையான காரியத்துக்கு நாங்க யாரும் பழி போய்விடக் கூடாது என்கிறத மூமின்களாக இருக்கக்கூடிய நாங்க சிந்தனை செய்து எங்களுடைய ஊருக்கு பள்ளிக்கு யார நிர்வாகத்தை தெரிவு செஞ்சா எங்களோட சுன்னத்துல் ஜமாத்து கொள்கை மங்காம நடக்கும் என்கிறத ஆலோசனை செய்து அதன்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய விருப்பத்தின்படி அந்த நிலைப்பாட்டை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வோமாக. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குறைகளை மறைப்பாயாக, குற்றங்களை மன்னிப்பாயாக. நாளை மறுமையில் முத்தகின்கள் சுஹதாக்கள் சாலிஹ்களுடைய கூட்டத்திலே நம் அனைவர்களை சேர்த்து வைப்பாயாக. உலகத்திலே வரக்கூடிய சகல விதமான இன்னல்களில் நின்றும் முஸ்லிம்களாகி எங்களை பாதுகாத்தருள்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்